இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸை பற்றி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர். சிம்பிளாக சொன்னால் ஆண்டர்பிரினர் தான் கம்பெனியோட ஓனர். அவங்க தான் வந்து மேஜர் டிசிஷன் ஆஃப் த கம்பெனியில் வந்து எடுப்பாங்க. ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி அவங்களுக்கு தான் வந்து பெரிய இம்பேக்ட் அவங்களுக்கு தான் வந்து இருக்கும். செகண்ட் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ண ஆண்டர்பிரினர் மட்டும் இருந்தால் போதுமா? லேண்டு தேவை. எல்லா ஆண்டர்பிரினரும் லேண்ட் வாங்க முடியாது. சில பேர் லீஸுக்கு வாங்குவாங்க, சில பேர் வந்து ரெண்ட்டுக்கு வாங்குவாங்க. ஸோ லேண்ட் மட்டும் இருந்தால் போதுமா? இந்த கம்பெனி ரன் பண்ண கேபிட்டல் தேவை. கேபிட்டல்னா என்னன்னா மிஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த எம்ப்ளாயிஸ். இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல். கேபிட்டல் தான் வந்து என்னன்னா க்ரூஷியல் பேக் போன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த கம்பெனி. இந்த கேபிட்டலுக்கு மணி தேவை. இந்த மணி வந்து சில ஆண்டர்பிரினர் கிட்ட மணி இருக்கும். பல பேர் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் பேங்க் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா லோன் வாங்குவாங்க, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ லேண்ட் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா லேபர்ஸ் தேவை. இதில் வேலை செய்ய லேபர்ஸ் தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து பே பண்ணால் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேஜ்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேர்ம். ஃபேர்ம்னா என்னன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேர்ம்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டரை பற்றி பார்ப்போம். ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்னா யாருன்னா இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க கன்செப்ஷன் ரிலேட்டடாக டிசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ்னு சொல்லப்படுவாங்க. எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ். எக்ஸ்டர்னல் செக்டார்னா யாருன்னா வெளிநாட்டோட இந்தியாவோட ட்ரேட் வச்சுக்கிறவங்க வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் வந்து சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்னா என்னன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு கூட்ஸ் நம்ம வந்து செல் பண்ணால் அது வந்து எக்ஸ்போர்ட். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து கூட்ஸ் வந்து பை பண்ணால் அது வந்து இம்போர்ட். நெக்ஸ்ட் நம்ம கூட்ஸை பற்றி பார்க்கலாம். கூட்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் ஃபைனல் கூட்ஸ். இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னன்னா அந்த கூட்ஸ் வந்து ஃபர்தர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த கூட்ஸில் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனை வந்து யானை கன்வெர்ட் பண்ணுறாங்க. யானை வந்து மூலம் நம்ம ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ காட்டன் வந்து என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் யானா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. யான் வந்து ஃபைனலாக என்ன ஆகுது? ட்ரெஸ்ஸாக மாறுது. அப்போ காட்டன் யானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு வந்து ஃபைனல் கூட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஃபைனல் கூட்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கன்செப்ஷன் கூட்ஸ், இன்னொன்று வந்து கேபிட்டல் கூட்ஸ். கன்செப்ஷன் கூட்ஸ்னா என்னன்னா கன்சியூமர் வந்து டைரெக்டாக கன்சியூம் பண்ணதால அது வந்து கன்செப்ஷன் கூட்ஸ்னு ஒன்று சொல்லப்படுவாங்க. இந்த கன்செப்ஷன் கூட்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டியூரபிள், இன்னொன்று வந்து நான் டியூரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 4-5 வருஷம் வந்து டிவி வந்து இருக்கிறதால வந்து என்னன்னா இவந்தோ கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணாலும் டிவியை வந்து என்னன்னா ஒரு 4-5 வருஷம் இருக்கிறதால வந்து என்னன்னா கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெட்லேருந்து நம்ம டைரெக்டாக சாப்பிட்றதால வந்து என்னன்னா அது வந்து என்னன்னா நான் டியூரபிள். அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹவர்ஸில் வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதால வந்து என்னன்னா அது வந்து நான் டியூரபிள் கூட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபைனல் கூட்ஸை வந்து கன்செப்ஷன் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸாக பிரிக்கிறோம். கன்செப்ஷன் கூட்ஸை வந்து டியூரபிள் கூட்ஸ், நான் டியூரபிளாக பிரிக்கிறோம். கேபிட்டல் கூட்ஸ்னா என்ன? அப்போ கேபிட்டல் கூட்ஸ்னா என்னன்னா அந்த கூட்ஸ் வச்சு தான் மற்ற கூட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்க. கேபிட்டல் கூட்ஸ் இஸ் த க்ரூஷியல் பேக் போன் ஃபார் த ப்ரொடக்ஷன். இது வந்து ஃபர்தர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது. ஆனால் இந்த கூட்ஸ் வச்சு தான் மற்ற கூட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஏஐ ரோபோ கார் மேக்கிங் மிஷின் வச்சு தான் காரை கிரியேட் பண்ணுங்க. இந்த ஏஐ ரோபோட் கார் மேக்கிங் மிஷின் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. அதை வச்சு கார் மேக் பண்ணதால இது வந்து என்னன்னா கேபிட்டல் கூட்ஸ்னு வந்து சொல்றாங்க. இப்போ கேபிட்டல் கூட்ஸ்ல காசு செலவு பண்ணா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். எக்கனாமில இன்வெஸ்ட்மெண்ட்டா என்னன்னா கேபிட்டல் கூட்ஸ்ல செலவு பண்ற காசை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கூட்ஸ் ஏஐ ரோபோ கார் மேக்கிங் மிஷின் வந்து ஒரு 10 வருஷம் வருதுன்னா அந்த 10 வருஷம் அப்படியே ரிப்பேர் இல்லாமல இருக்கும் ஆகும். 10 வருஷம்னா வருஷத்துக்கு வருஷம் வந்து எதனாச்சும் ரிப்பேர் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து காசு செலவு பண்ணணும். ஸோ அப்போ எக்கனாமிக் டேர்ம்ஸில் அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் இந்த வருஷம் செலவாத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெப்ரிசியேஷன். அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா
அந்த கார் மேக்கிங் மிஷின் வந்து 10 லட்ச ரூபாய் இருக்குன்னா 10 வருஷத்துக்கு தான் வரும்னா ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா அது வந்து என்னன்னா 1 லேக் அதோட வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் ஆயிருக்குது அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ 1 லேக் டெப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லேக் நாச்சுன்னா அதுக்கு வந்து வியர் அண்ட் டேர் காஸ்ட் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அக்கௌண்டிங் சென்ஸில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த வருஷத்துல ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புது கேபிட்டல்ல ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்குன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து ஒரு கேபிட்டல் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வந்து புது கேபிட்டல் வாங்கறதுக்கு யூஸ் ஆகல, பழைய கேபிட்டல் ரிப்பேர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணதால ஆக்சுவல் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இந்த வருஷத்துக்குன்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் கிவ்ஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். நெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா இந்த வருஷத்துல புது கேபிட்டல்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி தான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டாக் வேரியபிளா என்ன, ஃப்ளோ வேரியபிளா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாக் வேரியபிள் என்னன்னா அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மார்ச்ல எவ்வளோ கார் வந்து ஷோரூம்ல இருக்குது அது வந்து ஸ்டாக் வேரியபிள். இது ஒரு வருஷம் ஃபுல்லா எவ்வளோ கார் ஷோரூம்ல இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சா அது வந்து ஃப்ளோ வேரியபிள். இப்போ ஃப்ளோ வேரியபிள் என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம மெஷர் பண்ணா அது ஃப்ளோ வேரியபிள். ஸ்டாக் வேரியபிள்னா அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை மெஷர் பண்ணா அது வந்து என்னன்னா ஸ்டாக் வேரியபிள் என்று சொல்லப்படுவாங்க. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2020ல 100 கார் வந்து அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது, 80 காரை மட்டும் தான் வந்து அவங்க சோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா மீதி இருக்கிற 20 காரை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லி சொல்லுவோம். இன்வென்ட்ரி வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ரா மெட்டீரியல் செமி ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரி வந்து சொல்லுவாங்க. இன்வென்ட்ரி வந்து கேபிட்டலாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ கேபிட்டலாக கன்சிடர் பண்ணால் அதில் மணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இன்வென்ட்ரி வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளான்ட் இன்வென்ட்ரி, ஒன்று வந்து அன்பிளான்ட் இன்வென்ட்ரி. அகெயின் பிளான்ட் இன்வென்ட்ரி நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். பிளான்ட் அக்குமுலேஷன், பிளான்ட் டெக்குமுலேஷன். அன்பிளான்ட் இன்வென்ட்ரி வந்து அகெயின் எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்னா அன்பிளான்ட் அக்குமுலேஷன், அன்பிளான்ட் டெக்குமுலேஷன் சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். எந்தெந்த மெத்தட் மூலம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் சொல்லி அது வந்து நம்ம வந்து இதில் பார்ப்போம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்கனாமிக் மாடலை வந்து நம்ம எடுத்துப்போம். இந்த எக்கனாமிக் மாடலில் சேவிங் கான்செப்ட் இல்லை, கவர்மெண்ட் டேக்ஸ் இல்லை, எக்ஸ்டர்னல் செக்டாரோட ட்ரேட் இல்லை. கம்பெனி ஃபேம் இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸோட சர்வீஸ் தேவையா? ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரோட சர்வீஸ் இருந்தால் கம்பெனி வந்து அந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு வந்து என்ன பண்ணும், பே பண்ணும். அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். அவுட் சோர்ஸ் செக்டாருக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவையா? அது யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்? கம்பெனி கிட்ட இருந்து. அப்போ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு வந்து இவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வந்து பே பண்ணும். ஸோ ஓவரால் வந்து இந்த க்ளோஸ்டு சர்க்கிளில் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஒன்று ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரோட டைரக்ட் இன்கம், இல்லாட்டி ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரோட எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு, இல்லாட்டி கம்பெனி சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமிக் மாடல். ஸோ இந்த க்ளோஸ்ட் எக்கனாமிக் மாடலில் பார்த்தீங்கன்னா the income of the household must be equal to the expenditure of the household, and the expenditure must be equal to the product purchased from the company or the product sold by the company. ஸோ ஒரு நேஷ்னல் இன்கம் ஜென்ரலாகவே ஒரு இன்கம் நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்கலாம்னா ஒன்று ஜிடிபி வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இன்கம் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிடிபி எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜிடிபினா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜிடிபினா என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ்னா என்னன்னா டோட்டல், டொமஸ்டிக்னா விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதான் வந்து என்னன்னா ஜிடிபி, டோட்டல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்லி பார்க்குறோம். ஜிடிபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா
ப்ராடக்ட் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட் மூலம் கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் இருக்கிறார். அந்த ஃபார்மர் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். 50 ருபீஸ் வீட் வந்து ஒரு கன்சியூமர் வாங்கி அவர் வந்து யூஸ் பண்ணுறார். இன்னொரு 50 ருபீஸ் வீட்டை வந்து ஒரு பேக்கர் வாங்கி 200 ருபீஸ் ஒர்த் உள்ள ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறார். இந்த வேல்யூ ஆடட் மெத்தடில் இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார்மருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 100. பேக்கருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 200. ஃபார்மருடைய டோட்டல் இன்டர்மீடியட் காஸ்ட் எவ்வளோ? 0. பேக்கருடைய டோட்டல் இன்டர்மீடியட் காஸ்ட் எவ்வளோனா 50. அப்போ வேல்யூ ஆடட் டு த ஃபார்மர் வந்து எவ்வளோ? 100. வேல்யூ ஆடட் டு த பேக்கர் வந்து 200 மைனஸ் 50. 50 வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ், அப்போ 150. அப்போ டோட்டல் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் எவ்வளோ? 100 plus 150 equal to 250. இதான் வந்து வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு n கம்பெனிஸ் இருக்குதுன்னா, அப்போ n கம்பெனிஸோட கிராஸ் வேல்யூ ஆடட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் i equal to 1 to n கிராஸ் வேல்யூ ஆடட் i. ஸோ i தான் வந்து என்னன்னா, இட் ranges from 1 to n. ஸோ GDP is nothing but summation of gross value added of the total n companies. Next, let us see expenditure method. Expenditure methodனா என்னன்னா, எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுறாங்க, யார் யார் செலவு பண்ணுறாங்க, அதை வச்சு கால்குலேட் பண்ணால் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். கன்சியூமர் வந்து கன்சப்ஷன் கூட்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சின்னு டினோட் பண்ணிப்போம். கம்பெனி வந்து கேபிட்டல் கூட்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க, அதை நம்ம கேபிட்டல் கூட்ஸுக்காக செலவு பண்ணால் அதை என்ன சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லணும். அது வந்து என்னன்னா ஐன்னு டினோட் பண்ணிப்போம். கவர்மெண்ட் கன்சப்ஷன் கூட்ஸ் பிளஸ் கேபிட்டல் கூட்ஸுக்கு செலவு பண்ணுறாங்க, அதை வந்து ஜின்னு வச்சுப்போம். வெளிநாட்டில் ஆள் எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் வந்து நம்மளோட கூட்ஸுக்கு செலவு பண்ணி வாங்கினா அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா டொமெஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ கன்சியூமர் வந்து இந்தியாவில் வாங்கின ப்ராடக்ட்டை மட்டும் தான் யோசிக்கணும். கன்சியூமர் வந்து எதுக்கு எதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணிக்கலாம்? இந்தியாவில் வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் செலவு பண்ணிக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணதுக்கும் செலவு பண்ணிக்கலாம். அப்போ கன்சியூமர் செலவு பண்ணதுலேருந்து இம்போர்ட்டுக்கு செலவு பண்ணதை கம்மி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இம்போர்ட்டுக்கு செலவு பண்ணதை கம்மி பண்ணணும், கவர்மெண்ட்டும் இம்போர்ட்டுக்கு செலவு பண்ணதை கம்மி பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து எம்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்போ இன்கம் மெத்தடை பற்றி பார்ப்போம். இன்கம்னா இன்கம் எவ்வளோ வருது? இன்கம் யாராருக்கு வருது? லேபருக்கு வருது. என்னவா வருது? வேஜா. ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட்டாக வருது. காசு கொடுத்தவருக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது, லேண்டு கொடுத்தவருக்கு ரெண்ட் போகுது. அப்போது இன்கம் மெத்தட் நீங்கள் படி பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் வேஜ் ப்ளஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரெண்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணால் இன்கம் மெத்தட் மூலம் எவ்வளோ இன்கம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வந்தது சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போது ஜிடிபி வந்து என்னன்னா must be equal to the summation of gross value added of all the company which is present inside the territory of India, that must be equal to the expenditure spent, that must be equal to the income. And so GDP must be equal to so and so equations.